எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். எல்லா பொதுமக்களும் குடும்ப தலைவர்களும் கண்டிப்பாக பிக் பாஸ் உடனே நிறுத்தப்பட வேண்டும். அது அசிங்கம், அருவருக்கத்தக்க, மோசமான, கேவலமான, கீழ்த்தரமான காட்சிகள், அமைப்புகள், வசனங்கள் நடைபெறுகிறது. இந்த குடும்பத்தோட பிள்ளைகளோட நாங்கள் பார்க்கவே முடியல. இதுவரையில் நடைபெற்ற பிக் பாஸ் சீசனை விட இது மிக மோசமான, அருவருக்கத்தக்க, அநாகரிகமான ஒரு பச்சை ஒரு தொழிலை செய்யக்கூடிய நிகரான தொலைக்காட்சி தொடர அது போய் நிற்குது. அதனால நான் ஜனநாயகரியா தொடர்ந்து நான் இதை வலியுறுத்தி வரேன். மாற்றி அமைங்கன்னு சொல்றேன். அதை எதுவுமே செய்யாம இன்னும் நாளுக்கு நாள் மிக மோசமான வக்கரமும் வன்மமும் ஆபாசமும் நிறைந்த காட்சிகள் இடம்பெறுது. அதனாலதான் இனி பொறுக்க முடியாது. எங்கள் மகளிர் அணிப்பை தயார் செய்கிற கிட்டத்தட்ட சுமார் 5000 பேருக்கு மேல திரண்டு எங்கள் பெண்கள் பிக் பாஸ் உடைய அந்த ஷோ நடைபெறுகின்ற இடத்தை முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். துணை முதல்வர் பதவி அப்படின்றது மிக பொறுப்பான பதவி. அதுல இருந்து இப்போ மழை பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை தமிழகத்தில் இருக்கு. 5 மணி விடைகள் 5 மணிக்கு ஒரு படத்தோட ரிவ்யூ போடுறது, ஒரு ரேடியோட ரேட்டிங் போடுறது, நாய்களோட அது எப்படி பாக்குறீங்க? அவர் துணை முதலமைச்சர் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்று அரசு இணையத்தில் போட்டிருந்தால் கண்டிப்பா அது கண்டிப்புக்குரியது. அவர் ஒரு சினிமா நடிகர். அதனால் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அவருடைய தனிப்பட்ட பக்கத்தில் அதை பதிவு செய்திருக்கிறார். அது அவருடைய உரிமை சார்ந்தது. அதில் நான் கருத்து கூற விரும்புகிறேன். தனிப்பட்டருடைய வாழ்க்கையும் தனிப்பட்டருடைய பக்கத்தில் பதிவிடுவதை குறித்து நான் விமர்சனம் எழுப்ப முடியாத ஒரு கட்சி தலைவரா. ஆனால் அதே நேரத்தில் அவர் துணை முதலமைச்சர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்கிற அந்த பதிவில் இது இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக அது ஏற்புடையது அல்ல. தொடர்ந்து தெளிவுபடுத்தலாம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். நாங்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பாசிச பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம். அது அமைக்கின்ற கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெற மாட்டோம். நாங்கள் இப்போது இடதுசாரிகளை உள்ளடக்கிய சமூக நீதி பேசுகிற இயக்கங்கள் ஆதரிக்கிற திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி பதவிகளை காட்டிலும் நாங்கள் 1.5 லட்சம் மக்களை ஒரே நாளில் பலி கொடுத்த ஒரு இனம். இதுவரையில் 3 லட்சத்துக்கு மக்களை பலி கொடுத்து தமிழகத்தில் போராடிய போராளிகளை ஆதரித்த ஒரு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த கட்சி ஒரே ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிது முதலமைச்சருக்கு. அந்த வேண்டுகோளை கூட மாண்புக்கு முதலமைச்சர் 2.5 ஆண்டுகாலமாக நான் கரடியாக கத்திக்கிட்டு வர சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்ற மறுக்கிறார். இப்போ கடைசியாக நான் போய் கேட்டபோது ஜனவரியில் கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு தன்னுடைய 40 நாடாளுமன்ற பதவி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்த அழுத்தம் தரவில்லை என்றால் அப்போது நாங்கள் எங்கள் கட்சியினுடைய இதே மாதிரி செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம். இப்போ செயற்குழுவில் 600க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டை போட்டியில் ஓட்டெடுப்பு நடத்திருக்கிறோம். அதை நான் மட்டும்தான் படிப்பேன். அதை படிச்சுட்டு கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினர்களோடு கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை நான் எடுப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு தமிழ் சமூகத்தினுடைய பள்ளிகளில் படிக்கிற, கல்லூரியில் படிக்கிற இளைஞர்கள், இளம் மாணவர்கள், இளம் மாணவிகள் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் தனக்கான தலைவர்களை திரையரங்குகளில் தேடுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. இது நிச்சயமாக தமிழ்நாட்டின் ஆரோக்கியமான அறிவு சார்ந்த சமூக நீதி அரசியலுக்கு, சமத்துவ அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. அந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சி, ஒவ்வொரு சமூக மாற்றத்திற்கான நல்ல மனிதர்களுடைய கடமையும் கூட. அது ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு கட்சிக்கும் ஒரு சரியான அணுகுமுறையும் அல்ல, அது ஒரு அழகும் அல்ல. இது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம். அவங்களே உயிர்களை பலி கொடுத்து அவங்க துக்கத்தில் இருக்காங்க. அவங்கள தான் இருக்கிற இடத்துக்கு வர வைத்து பார்ப்பது என்பதும், இருக்கிற இடத்துக்கு வர வைத்து உதவி செய்வது என்பதும், பாதிக்கப்பட்ட மக்களையே பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வர வைத்து தன்னுடைய பனையூர் தோட்டத்தில் பார்ப்பது என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகல்ல. ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் கட்சி தலைவரை ஆதரிக்கிற மனநிலையில் தமிழ் சமூகம் இருக்கிறது அல்லவா? அதை குறித்து தான் நாம் கவலை கொள்ள வேண்டும். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.